இன்னைக்கு ஸ்பைடர்மேன், வால்வரின், தார்னு சமப்பெரிய கேரக்டர்ஸ் உருவாக்கின மார்வல் 2007ல ஃபேமே இல்லாத அயன்மேன் கேரக்டரை நடிக்க டாம் குரீஸை கூப்பிடுறாங்க. அப்போ டாம் குரீஸ் இந்த கேரக்டருக்கு என்னை விட ஒருத்தர் சரியா இருப்பாருன்னு சொல்லி ஒருத்தரை கை காட்டுறாரு. ஆனா அவரு கை காட்டின ஆளு எப்படியாப்பட்டவரு தெரியுமா? அவருடைய ஆக்டிங் திறமையினால 90sல ஆஸ்கருக்கே நாமினேஷன் ஆன இவரு அப்பவே ஹாலிவுட்ல ஸ்டாரா சுத்திட்டு வந்தவருங்க. ஆனா இவருடைய ட்ரக் அடிஷனால இண்டஸ்ட்ரியில நேம் எடுக்கிறாரு. இதனால பல மூவிஸோட சான்சஸும் எடுக்கிறாரு. இவர் மேல இருந்த பல ட்ரக் கேசஸ்னால ஒரு வருஷம் ஜெயிலுக்கும் போறாரு. குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவரை விட்டு போறாங்க. மொத்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியும் இவரோட சினிமா வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இந்த சமயத்துல ரியலைஸ் பண்ண ஆர்டிஜே டாம் குரூஸ் இந்த சமயத்துல தான் ஆர்டிஜேவை அயன்மேன் கேரக்டருக்கு கூப்பிடுறாரு. ஆனா மார்வலே ஒரு நிமிஷம் இவரை நடிக்க வைக்க யோசிக்கிறாங்க. ஆனா டைரக்டரான ஜான் ஃபெர்ரி இவர்தான் நடிக்கணும்னு சொல்றாரு. 2008ல மூவியும் ரிலீஸ் ஆகுது. அயன்மேன் மூவி வேர்ல்டு வைடா சமப்பெரிய ஹிட் அடிக்குதுங்க. யாருடைய சினிமா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களோ அவருதான் இன்னைக்கு ஹாலிவுட்ல ஹை பே ஆக்டரா இருக்காரு. த அயன்மேன் ராபர்ட் டவுனி ஜூனியர்.